பாரு சித்தார்த், லைஃப்ல பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணவங்களோட லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன்ல இருந்து ஹார்ட் பிரெட்ஸ் மகாதேவன் வரைக்கும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணது தோல்வியை தான். ஜெயிக்கிறது ஈஸியா ஆயிடுச்சுன்னா அதுக்கான மரியாதை இல்லாம போயிடும். எதையுமே கஷ்டப்பட்டு வலியை அனுபவிச்சு கிடைக்கும் போதுதான் அதுக்கான வேல்யூ தெரியும். அது ஒரு குண்டூசியா இருந்தாலும் சரி, நாட்டோட சுதந்திரமா இருந்தாலும் சரி. ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ்னு சொல்வாங்க. தோல்விதான் ஜெயிக்கணுங்கிற சக்தியை கொடுக்கும். எதுவுமே கிடைக்காத போதுதான் அதை அடைஞ்சே தீரணும்னு ஃபைட் பண்ணுவோம். எங்க அப்பா அடிக்கடி ஒரு இன்சிடென்ட்ட சொல்லுவாரு. புதையல் கிடைக்கணும்னு ஒருத்தன் 10 அடி வரைக்கும் கஷ்டப்பட்டு கிணறு தோண்டினானா. புதையல் கிடைக்கல, இனிமேலும் கிடைக்காதுன்னு விட்டுட்டு போயிட்டானா. ஆனா அடுத்து வந்தவன் 10 அடி வரைக்கும் கிடைக்கலங்கிற உண்மை தெரிஞ்சும் தோண்டி இருக்கான். ஏன்னா அவனுக்கு நிச்சயம் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 அடி தான் தோண்டினான், அவனுக்கு புதையல் கிடைச்சிருச்சு. அவனை ஜெயிக்க வச்சது அவனோட உழைப்போ அதிர்ஷ்டமோ இல்ல, அவனோட உறுதியான நம்பிக்கை தான். ஏன் ஓ இண்டஸ்ட்ரியிலேயே ஏகப்பட்ட பேரை சொல்லலாமே. அதுலயும் சுதா சந்திரன் மேடம், அவங்க ஒரு டான்சர். கால் தான் டான்ஸ்க்கு முக்கியம். அதுவே ஆக்சிடென்ட்ல போன பிறகு அவங்களோட நம்பிக்கை அவங்கள ஜெயிக்க வச்சுதான் இல்லையா? வால்ல நெட் கட்டுற ஸ்பைடரை கவனிச்சிருக்கியா? எத்தனை தடவை அருந்து விழுந்தாலும் பிடிவாதமா நின்னு கட்டும். அந்த ஸ்பைடரோட ஃபயர் உனக்கு இல்லையா? உன்னால முடியும் சித்தார்த். டேய், ஏன் நீ ஒரு லூசர்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ வளர்த்துட்டு இருக்க? நான் ஒரு வின்னர்னு நினைச்சிட்டு ஓடு. எத்தனை தடவை விழுந்தாலும் அத பத்தி நினைக்காம ஓடுறத பத்தி மட்டும் நினை. நான் உன் கூட இருக்கேன், இருப்பேன் எப்பவும். ஐம் ஆல்வேஸ் வித் யூ. இந்த ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வரணுமா? உனக்கு பிடிச்ச விஷயங்களை 2 நாள் பண்ணு. 2 days, 3rd day திரும்பவும் பேட்டில் ஃபீல்டுக்கு வா. இந்த உலகத்திலேயே ஈஸியான விஷயம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுதான். அந்த வலியும் கஷ்டமும் அனுபவிச்சாதான் தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிளாஷ் லைட்ல ஸ்டேஜுக்கு போய் பேசுறது யாரு? நீதானே? அப்படி நினைச்சு பாரு. இந்த தோல்வி, அவமானம், வலி எல்லாமே சாதாரணமாயிரும். தேங்க்ஸ் காவ்யா. குட். இதான் எஸ் சித்து. டேக் இட் அட் த ரைட் ஸ்பிரிட். போ, ஒரு நாள் உன் கனவை மறந்துட்டு என்ஜாய் பண்ணு. இப்ப அப்பா வர டைம் ஆயிடுச்சு, நீ அடுத்த காலி பண்ணு. பாய்.